அடுத்தது ஐடி மட்டும் தான் இன்னைக்கான நாள்ல ரொம்பவே மார்க்கெட்ல வந்து ஏறி இருக்கும். சோ இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த பட்ஜெட்ல அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 2047 வரைக்கும் டாக்ஸ் எக்ஸம்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. மெயினா ஐடி சர்வீசஸ் கம்பெனிஸ்க்கும், கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும், அண்ட் தென் இங்க டேட்டா சென்டர்ஸ்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற எல்லா கம்பெனிஸ்க்கும் இங்க டாக்ஸ் எக்ஸம்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இது எப்படி இந்த கம்பெனிஸ்க்குலாம் பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னா, இங்க வந்து கூகுள், மைக்ரோசாஃப்ட், அப்புறம் இங்க மெட்டா இந்த மாதிரி நிறுவனம் எல்லாமே இங்க டேட்டா சென்டர்ஸ்க்காக நம்ம ஊர்ல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய டீடைலான நியூஸ் வந்து பார்த்திருப்போம். சோ அவங்க சைட்ல இருந்து இங்க அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வந்துகிட்டு தான் இருக்கு. அப்படி அந்த டேட்டா சென்டர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க உள்ள வருது அப்படின்னும் போது அங்க இருந்து கண்டிப்பா ரெவன்யூ வந்து மேக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி ரெவன்யூ மேக் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு 2047 வரைக்கும் இங்க டாக்ஸ் எக்ஸம்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. டாக்ஸே உங்களுக்கு கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து இந்த ஐடி சர்வீசஸ் கம்பெனிக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டா வந்து இருக்க போது, அப்புறம் புது ஜாப் கிரியேஷன்ஸ்க்குமே இது வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. சோ இங்க டேட்டா சென்டர்ஸ்க்காக இன்னும் மேல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இங்க அட்ராக்ட் பண்ற விதமா தான் இந்த ஒரு மூவ் வந்து இருக்கு. சோ இந்த ஒரு ரீசனால ஐடி கம்பெனிஸ் எல்லாமே சூப்பரா வந்து ஏறி இருக்கு. சோ இது வந்து ஒரு பெரிய பிளஸ் மூவ்மெண்டா தான் வந்து இருக்கு இங்க ஐடி கம்பெனிஸ்க்கு. மெயினா இங்க டிசிஎஸ், விப்ரோ, அண்ட் தென் இங்க நம்ம என்ன ஸ்டாக்ஸ் எடுத்தாலுமே சரி எல்லாமே ஒரு 3% வந்து ஏறி இருக்கு. சோ இப்போதைக்கு விப்ரோமே கன்சிடரபிள் செஞ்சு தான் இருக்கு. 1, 2ன்ற மாதிரி கன்சிடர் பண்ணிப்போம். மத்த ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் வெயிட் பண்ணியே பார்ப்போம்.